வாங்க வாங்க கொலாடி சண்டை ஆடுறீங்க. இவன் மாமியார், நான் வந்து மருமக. இவன் பண்ண டாக்ஸர் தான் என்னால நான் வந்து லிஸ்ட் போட்டு சொல்லிட்டேன். இப்ப அடுத்தது வந்து தன்மை குட்டிக்காக அவங்க அப்பா வந்து தேடி தேடி ஒன்னொன்னு பார்த்து பார்த்து இவளோட 7th பர்த்டேக்கு 7th பர்த்டேக்கு 7 பியூட்டிஃபுல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. அண்ட் இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எங்க இருந்து வாங்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மும்பை. எங்க இருந்து வாங்கணும்? மும்பை. நாட் மும்பை. என் வாயில வராது. சில்க் மாதிரி இருக்குது பாத்த. சில்க் மாதிரி நீ வேற. ஓகே அம்மா இது நோந்தா சொன்னுச்சு, ஆனா எங்க அப்பா வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனா இது செமையா இருக்கு. இன்னைக்கு எங்க வீட்ல என்ன வந்து லஞ்ச் மெனுன்னு பாத்திரலாம். ரைஸ் வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் ரசம், அதுக்கப்புறம் கேரட் பொரியல், அதுக்கப்புறம் இங்க வந்து காராமணியும் மஞ்சள் பூசணிக்காவும் போட்ட ஒரு குழம்பு. இது வந்து அரைச்சு விட்ட குழம்பு, கேரளா ஸ்டைல்ல வந்து பண்ணிருக்கேன். செம்ம டேஸ்டியா யம்மியா இருக்கும். இது நான் வந்து இருந்ததுன்னா நான் நிறைய சாப்பிடுவேன். எனக்கு அந்த அளவுக்கு இந்த ஒரு ஃபுட் வந்து இந்த குழம்பு வந்து அந்த அளவுக்கு ஃபேவரட்டான ஒரு குழம்பு. தன்மை குட்டிக்கு வந்து கொஞ்சம் சளி இருக்கனால அவளுக்கு பிடிச்ச கேரட் பொரியலும் ரைஸும் தான் வந்து இப்ப கொடுக்க போறேன். அதுக்கே விதந்தாவாதம் பண்ணிட்டு இருக்கா. வாங்க போய் எப்படியாச்சும் சமாளிச்சு கொடுக்க பாப்போம். தன்மை தன்மை வா, போதும் வா சாப்பிடலாம். பரவாயில்ல வாங்க சாப்பிடுங்க. ஏய் மத்தியானம் யாரையும் சாப்பிடுவாங்க? வா சாப்பிட சொல்றதுக்கு உனக்கு ஒரு வழியா? வா 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 வா. சரி மிக்ஸ் பண்ணி தரேன். வா வா ஹச் டாக் வா. வீடியோக்கு ரெடி ஆயிட்டு இருக்கியா? Excuse me. What is this? எத்தனை தடவை கழட்டி விடுறா? இதோட வந்து 10-15 தடவை இதை கழட்டி விட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இவ வந்து என்கிட்ட கையும் களவுமா வந்து மாட்டிக்கிட்டா. எப்படி மாட்டிக்கிட்டாங்கன்னா, சஜி எனக்கு இங்க வந்து பின் குத்தி விட்டுட்டு இருக்கா, ஓகேங்களா? சோ பின் குத்தி விட்டுட்டு இருக்கும் போது இதை வந்து கட்டிட்டு நான் பாட்டி நின்றுட்டு இருக்கேன். சுத்தியும் மிரர் தான் எல்லா பக்கமும். மேடம்க்கு அது தெரியல போல இருக்கு. இப்படி வந்தாங்க கேஷுவலா இப்படி இழுத்து விட்டு போயிட்டே இருக்கா. போயிட்டு டம்மில ஹேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. தன்மை நான் பாத்துட்டேன் தன்மையா அப்படின்னா அப்புறம் சரி பண்றேன், எதை ஒர்க் பண்ணாலும் இங்க வந்து இதை கட்டி விட்டா கீழே கழட்டி விட்டுட்டு இருக்கா. வெரி பேட் கேர்ள், வெரி நாட்டி அட்டி தன்மை. உனக்கு மாமியார் குறையே இல்லை. என் மாமியார் கூட என்ன இவ்வளவு கொடுமை பண்ணதுல இவ ரொம்ப கொடுமை பண்றா. என்ன எப்படி தெரியுமா, இது வந்து ஒரு நூதனமான கொடுமை. எக்ஸாக்ட்லி, அது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா பண்றா. எனக்கு அந்த ஃபீல் வந்து ஒரு மாதிரியா இருக்கு. தன்மை எதுக்கு தன்மை உங்க மம்மிய கொடுமைப்படுத்துற? சொல்லு தன்மை. நான் உன்னை என்ன கொடுமைப்படுத்துறேன்? வாங்க வாங்க கொலாடி சண்டை ஆடுறீங்க. ஆரம்பிக்கலாம் வா. இந்த நான் என்ன கொடுமை பண்ணேன் சொல்லு தன்மை. எல்லாம் பண்ணுவேன். என்ன தெரியுமா, என்ன கம்ப்ளைண்ட் பண்றா, ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் பண்றா. அது நானே சொல்றேன் வெக்கத்தை விட்டு. நீ இந்த டிசம்பர் மாசத்துல இருந்து நீ என்னமா வெரைட்டி எனக்கு சமைச்சு கொடுத்த. இன்னைக்கு டிசம்பர் 6ஆம் தேதியோ 7ஆம் தேதியோ கேட்டா. நான் அவளுக்கு பிடிச்ச கேரட் சாதம் செஞ்சு கொடுத்தேன். அப்புறம் என்னமோ, ஏன்னா நம்ம இந்தியன் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுல எல்லாத்தையும் இட்லி ஒரு நாள் செஞ்சு கொடுத்தேன், எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தேன். போனதே என்னமோ 3 நாள் 4 நாள் தான் ஸ்கூலுக்கு. அதுல 6ஆம் தேதி இந்த கேள்வி என்கிட்ட கேட்டா. நான் வந்து சொன்னேன், தம்பி இந்த டிசம்பர் மாசம் ஆரம்பிச்சு நீ எத்தனை நாள் ஸ்கூலுக்கு போனேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்னு சொன்னேன். ஒரு வாரம் நல்ல லீவு. என்னன்னு கேட்டீங்கன்னா பேக்ல கொப்பளம். ஐயோ, அந்த கொப்பளத்தோட கொடுமை ஏன் கேக்குறீங்க? சின்னதாதான் ஆரம்பிச்சது. அந்த கொப்பளம் வந்ததுல இருந்து அவளால 3-4 டேஸ் ஸ்கூல் பக்கமே போக முடியல. அந்த வீக்கே கம்ப்ளீட்டா டியூஸ்டே வந்து கண்ணீர் தண்ணியோட அம்மா வீட்டுக்கு வந்தா. வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அப்படியே இதா போயிடுச்சு.
இந்த கார்த்திகை தீப புரியும் முகம் பாத்தீங்கன்னா உருன்னு இருக்கும் இல்லையா, அப்ப அந்த இதுல இருந்தா அந்த வழியில தான் இருந்தா. எக்ஸாக்ட்டா எங்க கொப்பளம்னு சொல்லு. பேக்ல உட்கார்ற இடத்துல கரெக்டா கொப்பளம். அது எப்படி வந்துச்சுன்னே தெரியல. அப்படியே சின்ன சின்னதா வீங்கி வீங்கி அப்படியே பெருசாகி அந்த இடத்துல காயம் ஆகி அப்படியே பழுப்படிச்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நாம கட்டி வச்சுதான் சரி பண்ணேன். அப்புறமேட்டு ஒரு நாள் ரொம்ப சிவியரா போயிடுச்சு. உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரிட்டன் ஒர்க் இருந்ததுன்னு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, அம்மா ஏதோ ஈரமா ஆகுதுமா அப்படின்னா, சரி வா பாப்பா பாக்கலாம்னா அப்படியே அதுல இருந்து உடஞ்சு அந்த ரத்தமும் அந்த பசும் வந்து வெளியே வந்துட்டு இருந்தது. உடனே நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு ஒரு பக்கம் தலை சுத்துது. அவரு ஊர்ல இல்ல, அப்பதான் வந்து பிளைட் இறங்கி வந்துட்டு இருக்காரு. நான் வந்து அந்த இவ்வளவு சவப்பா இவ்வளவு பெருசு இருந்ததுங்க. அப்படியே பிரஸ் பண்ணி அப்படியே வெளியே எடுத்து அப்படியே மஞ்சளா வெளியே வந்துட்டு இருந்தது. எனக்கே பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்தது. இவ ஒரு பக்கம் ஹை பிச்சில கத்துறா, ஏண்டி வெளியே இருக்கவங்க எல்லாம் நான் உன்னை கொடுமை பண்றேன்னு நினைச்சுப்பாங்கடி, நீ கத்தாத அப்படின்னு சொல்லி அவகிட்ட வந்து அவளை வந்து சரி பண்ணி அப்புறம் எடுக்கிறதுக்குள்ளார ஒரு பெரிய பாடா பட்டு ஏகப்பட்ட ரத்தம் ப்ளீட் ஆயிடுச்சு. நல்ல ஃபுல் ரத்தம் நிறைய போயிடுச்சு. பேப்பர் எல்லாம் விரிச்சு அதுலதான் போட்டு நல்லா இது பண்ணி உள்ளார போட்டுட்டேன். டஸ்ட்பின் மேல போட்டுட்டேன். டஸ்ட்பின்குள்ளார போட்டுட்டு அப்புறம் இவள வந்து அவங்க அப்பா வந்துட்டாங்க. கரெக்டா வந்தோடனே ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிட்டாரு. அந்த செப்டிக் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அப்புறமேட்டு அந்த வார்ம் வாட்டர் வச்சு எல்லாத்தையும் தொடச்சு அப்புறம் டெட்டால் எல்லாம் வச்சுட்டு அதுக்கு மேல மறுபடியும் நாம கட்டி வச்சோம். ஒரு 2 நாளைக்கு அந்த இது பஸ் இருந்துகிட்டே தான் இருந்தது. பட் நாங்க ஷீட் வச்சுதான் அவளை வந்து படுக்க வச்சோம். அப்படிதான் அவளை வந்து ரெக்கவர் ஆனா. எனக்கு அந்த ஒரு மொமெண்ட்ல எனக்கு அப்படியே தலையே சுத்திடுச்சு. அம்மாவா இருந்தா நம்ம என்னெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்குன்னு அப்பதான் நான் வந்து உணர்ந்தேன். சீரியஸ்லி இட் வாஸ் a very very toughest job. ரொம்ப வலியா இருந்தது. அது மட்டும் நல்லா தெரியுது. போட்டியல் அம்மா ராஜ் 2 பேரும் அமுக்குறாங்க. லாஸ்ட் எடுக்கும் போது அம்மா கூட ரைட்டை தான் எடுத்துச்சு. அதாவது எங்க அப்பா வந்து நல்ல அது எடுத்து கிள்ளி விட்டுட்டாங்க. அவங்க கில்லல, அவருக்கு பயம், தொடறதுக்கே ரொம்ப பயமா இருந்தது. ஆனா நான் வந்து சைட்ஸ்ல இருந்து பிரஸ் பண்ணேன். இவர் வந்து டைரக்டா சென்டர்ல இப்படி பிரஸ் பண்ணிட்டாரா, அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, வலிச்சு ஒரு கிள்ளி வச்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் இருந்தது. பட் இட் இஸ் ரியலி குழந்தைங்களுக்கு எல்லாம் கட்டி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து நீங்க பாத்துருங்க, நாம கட்டி வந்து வச்சிடுங்க. தேவாக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அவன் எங்க இருந்து புடிச்சிட்டு வந்தாலே தெரியுது. அவன் எனக்கு வந்துச்சு. என்ன தாத்தாக்கு வந்துச்சு. தாத்தாக்கும் வந்துருச்சா? தாத்தாக்கு லிப்ல இந்த சூட் கொப்பளம் தான், அது லிப்ஸ்ல வந்துச்சு. இந்த சீசனுக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். அவருக்கும் கொஞ்சம் வந்து அது சரியா கூடி போயிடுச்சுங்க. இந்த குழந்தைங்களுக்கு வந்ததுதான் ரொம்ப கொடூரமா இருக்கு. அவனுக்கும் கொஞ்சம் சரியாயிடுச்சு. எங்க நீ வேற தாத்தா அதுலயே போக்கைய போட்டு நல்லா அவன் கண்ணீர் மல்க, அவன் கதறியெல்லாம் அழுவ மாட்டான். அவன் நின்றுட்டு அப்படியே இப்படி குமிஞ்சிட்டு தரையா தண்ணி ஊத்தும். அவன் தேவா அப்படி ரொம்ப ஸ்வீட் பாய். இப்ப ஃபர்ஸ்ட் நான் பார்த்ததுக்கும் இப்ப தேவா பாக்குறதுக்கும் வித்தியாசம் ஜாஸ்தி. ரொம்ப ஸ்வீட். எனக்கு தன்மையை விட இப்ப தேவாதான் ரொம்ப பிடிக்கும். போடு 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 ஓடு ஓடு. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இவன் மாமியார், நான் வந்து மருமக. இவன் பண்ண டார்ச்சர்ல இருந்தால நான் வந்து லிஸ்ட் போட்டு சொல்லிட்டேன். இந்த கொடுமையில தப்பா எடுத்துக்காதீங்க, ஜஸ்ட் ஃபன் தான். ஆக்சுவலா நான் அப்ப நேத்து தான் கரெக்டா இத பத்தி பேசினேன். நான் எங்க அம்மாக்கு பண்ண டார்ச்சர் நீ பண்றதெல்லாம் பார்த்தா நான் எங்க அம்மாக்கு பண்ண மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கே தன்மை அப்படின்னு. சரி விடு, நானும் உன் டாக்டரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கிறோம், உன்னை டீல்ல விட்டுறோம் அப்படின்னு. நான் உன்கிட்ட பாப்பா கொடுக்க மாட்டேமா அப்படிங்கிறா என்கிட்ட. போடி பாடிக்கோங்க. The world stands in need of liberation, my heart. It still has to feel your love. சிலுச்சிப்பா ஊஞ்சலாடுது, அட மஞ்ச குருவி ஊஞ்சலாடுது. ஹாய் பாத்தீங்க, ஒரு வழியா நாங்க வந்து இதே எடுத்துட்டோம். அவளே சொல்லிட்டாங்க. ஓகே, ஆக்சுவலா வந்து நாங்க இவ்வளவு நேரம் வந்து எல்லா சேட்டைகள்லாம் பண்ணதெல்லாம் நீங்க வந்து பாத்துருப்பீங்க இல்லையா. இப்ப அடுத்தது வந்து தன்மை குட்டிக்காக அவங்க அப்பா வந்து தேடி ஒன்னொன்னு பார்த்து இவளோட 7th பர்த்டேக்கு 7th பர்த்டேக்கு 7 பியூட்டிஃபுல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. அது ஒன்னொன்னா உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஆக்சுவலா இவ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கா. 7th நமக்கெல்லாம் பர்த்டே வருது போது வைட் இஸ் கம்மிங் அப்படின்னு மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுது. நம்ம
நம்ம எப்பவுமே ஸ்வீட் 16 இருந்தா சூப்பரா இருக்கும்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட குடும்பம்லாம் இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களோட குடும்பம் இல்லை, பாப்பாவோட குடும்பம்லாம் இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ இப்போ அடுத்தது வந்து நான் இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்க ஸ்டைலிங்ஸ் எல்லாம் வந்து அந்த ஒவ்வொரு ட்ரெஸ்லையும் வந்து தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தன்மை ரெடியா காமிச்சலாமா? அதில் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸில் சும்மா சிம்பிளாக போதைக்கு இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன். இது எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது தான் தம்பி போட்டிருக்காங்க. சும்மா வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் ஜம்முன்னு இருக்கிறேன் போட்டுக்கிறதுக்கு. ஸோ தன்னுக்குட்டியோட ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் இந்த ஒரு பியூட்டிஃபுல் ஜம்ப்சூட் தான். இந்த ஜம்ப்சூட் வந்து தன்மைக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ் அண்ட் வித் காலர் நெக். இது வரைக்கும் தன்மைக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் நான் வந்து போட்டு வாங்கினது கிடையாது, போட்டதும் கிடையாது. அண்ட் போட்டு இது வந்து வாங்கிட்டு வந்து போட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வா, ரொம்ப கியூட்டா இருக்கடி, அழகா இருக்கடி அப்படின்னு மாதிரி கொஞ்சிக்கிட்டே இருந்தேன். இப்ப பார்த்தா கூட அப்படியே ரொம்ப கொஞ்சிறேன். அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குத்துற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து எடுக்கிறத விட இந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுள் ட்ரெஸ்ஸஸ் எடுத்து கொடுத்தோம்னா அவங்க எவ்வளவு நேரம் வேணாலும் போட்டுப்பாங்க. குத்துது குறையுதுன்னு சொல்லவே மாட்டாங்க. அது எஸ்பெஷலி இந்த குட்டி பாப்பா இருக்குல்ல, கொஞ்சம் சம்கி வந்து லைட்டா குத்துனாலுமோ குத்துதுமோ இடுமோ கழட்டுமோ அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிடுவா இல்ல தன்னுக்குட்டி? ஸோ இந்த ட்ரெஸ்ஸை பத்தி நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குங்களா? என்ன இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கேன் நீ வேற. ஓகே, இப்போ அடுத்த ட்ரெஸ் வந்து பார்த்துடலாம். இது வந்து சொல்லு, இது என்ன மாதிரி ட்ரெஸ் தன்மை? இது ஏதோ சில்க் மாதிரி இருக்குது. பார்த்தேன் சில்க் மாதிரி இல்ல, ஏதோ பஞ்சு அமுக்குன்னு எப்படி இருக்கும் அது மாதிரி சத்தமும் கேட்குது, அதே மாதிரி ஃபீலும் இருக்கு. ஆக்சுவலா இது வந்து ஒரு சில்க் காட்டன் ஃபேப்ரிக்னு நினைக்கிறேன். உள்ளார வந்து அந்த இது வச்சு தைச்சிருக்காங்களா இல்ல முன்னாடி தான் அந்த சாஃப்டான ஒரு டிஷ்யூ மாதிரி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சு தைச்சிருக்காங்க அந்த கம்ஃபர்ட் கொடுக்கறதுக்கு. சவுண்ட் கேக்குதா? பாப்பா சவுண்ட் பண்ற பாருங்க. போட்டோன்னே நல்லா கம்ஃபர்ட்டா தான் இருக்கு. பட் பார்க்கும் போது குத்துமோ அப்படின்னு நான் நினைச்சேன், அப்படியெல்லாம் இல்லை. அண்ட் ஃப்ரண்ட் நெக்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து டிசைன் ஒர்க், ஆரி டிசைன் ஒர்க், ஸ்டோன் ஒர்க்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அழகா இருக்கு. இந்த கலர் காம்பினேஷன் தன்மை கிட்ட இல்லாத ஒரு கலர் காம்பினேஷன். இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌன் ஹனி கலர். அதுக்கு கான்ட்ராஸ்டா வந்து இந்த ஒரு ஃப்ராக், இந்த ஒரு மிடி. அண்ட் இது வந்து ஒரு லெஹங்கா மாடல் மாதிரி. இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலர் ஸ்கர்ட்டு, உள்ளார வந்து சாட்டின் ஃபேப்ரிக், வெளியே வந்து நெட் ஃபேப்ரிக் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ஒர்க். இந்த இடம்லாம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஹெவி ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சம்கி ஒர்க், த்ரெட் ஒர்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து லட்கன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நல்லா எலாஸ்டிக் ஸ்ட்ரெச் அண்ட் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிஃபாக நல்ல ஒரு பேண்டு. சைட்லேயும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு. அது ஒரு ஷாலு ஃப்ராக் கலரு. அந்த ஸ்கர்ட்டோட கலருக்கே வந்து ஒரு இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த துப்பட்டாவும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒயிட். அடுத்தது இது வந்து இந்த ஷராரா டைப். ஓகேங்களா, இப்போ ஷராரா டைப் தான் வந்து ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ இந்த ஒரு ட்ரெஸ் வந்து போட்டோ அவர் அமிச்சாரு, பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. டெஃபினட்டா இது வாங்கிடுங்க அப்படின்னு வந்து சொன்னேன். ஸோ இந்த ஒரு ஷராரா மாடல் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மாடல். அண்ட் இந்த கலர் காம்பினேஷன் தன்மை கிட்ட இல்லாத ஒரு கலர் காம்பினேஷன். பேஜ் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஃபிளாரல் ஒர்க், கொடி கொடியா அப்படியே போகுது. அண்ட் ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து இங்க வந்து அந்த சீக்வன்ஸ் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்லீவ்லெஸ் ஹேண்ட் லைக் ஸ்பெகட்டி டாப் மாதிரி. அண்ட் அந்த டாப்லயும் வந்து சைட்ஸ்ல அந்த ஹேண்ட் கிட்ட வந்து இந்த மாதிரி மிரர், அதாவது ஸ்டோன் ஒர்க்கும் வந்து பண்ணியிருக்காங்க. பெர்ல் டீடைலிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல ஒரு கிராண்டான ஒரு ட்ரெஸ். அண்ட் இதுல வந்து சைட் ஸ்லிட்ஸும் இருக்கு பாருங்க. ஓகேவா. அண்ட் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேண்ட், ஐயோ தொட்டு பார்க்கும்போது ஃபேப்ரிக் அவ்வளோ சாஃப்ட்டுங்க. எனக்குலாம் வா அப்படின்னு மாதிரி. ஏன்னா கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸஸ் தானே போடணும், அதனால இந்த மாதிரி இது தொடும்போதே அவ்வளோ ஃபேப்ரிக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கு. இது ஒயிட் கலர் தான். உள்ளாரையும் வந்து ஒரு சாட்டின் ஃபினிஷ்ல வந்து நமக்கு பேண்டோட லைனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கூடவே வந்து துப்பட்டா. ஆனா இந்த ட்ரெஸ் விட எனக்கு இந்த ஷால் தான் பிடிச்சிருக்கு. இந்த டாப்போட மெட்டீரியல் தான் இங்கேயும் போட்டிருக்காங்க. ஆனா ஒயிட் கலர் இது இப்படி. இது வந்து ஒரு ஃபெதர் மாதிரி பாருங்களேன். இந்த இது வந்து துப்பட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபெதர் மாதிரி. இங்க பாருங்க கட்டிங் அப்படி கொடுத்துருக்காங்க. நெக் பார்ட்ல வந்து செயின் போடணும்னு அவசியம் இல்லை, வெறும் இந்த இதை மட்டும் இங்க வச்சுக்கிட்டா போதும்.
இப்படி போட்டுட்டான்னா இப்படி அழகா ஒரு செயின் போட்ட மாதிரி ஒரு எஃபெக்ட் ஐ மீன் ஒரு லுக்கு வந்து கொடுக்கும். பார்க்க ரொம்ப கியூட்டா அழகா இருக்குல்ல. சான்ஸே இல்லை. இது அரௌண்ட் ப்ரைஸ் எனக்கு வந்து எக்ஸாக்டா தெரியல. எல்லாமே வந்து 1000, 1500, 2000 ரூபாய்க்குள்ள தான் வாங்கணும். ரொம்ப அதுக்கு மேல ஜாஸ்தியெல்லாம் வாங்கல. அடுத்தது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ராக்கு. இந்த ஃப்ராக் வந்து வாவ் அப்படின்னு மாதிரி வாங்குங்க, இது வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொன்னது இந்த ஒரு ஃப்ராக் தான். ஆக்சுவலா இது பாருங்க இந்த மாதிரி இருக்கு. அண்ட் கீழே வந்து இந்த ஃப்ரில்ஸ் வச்சா எனக்கு என்னமோ பிடிக்காது. பட் ஆனால் தன்மைக்கு இது போட்டு பார்த்தோன்னே அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் யோக் பார்ட்டில் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான பிங்க் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு கலர்ஃபுல்லான ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. போட்டோன்னே சூப்பர் க்யூட்டாக இருந்தா. இவ கலருக்கு நல்ல காம்ப்ளிமெண்ட் பண்ணுச்சு இந்த ஒரு கலரு. ஸோ ரொம்ப பிரைட்டாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் கம்ஃபர்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஒரு காட்டன் ஃப்ராக்கு சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருந்தது. நல்லா இன்னும் ஒரு வருஷத்துக்கு நல்லா உழைக்கும் இது. அண்ட் இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எங்கேருந்து வாங்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மும்பை. எங்கேருந்து வாங்கணும்? மும்பை. நாட் வராது, என் வாயில வராது. மும்பையில இருந்து வாங்கணும் இல்லையா தனு? ஓகே. நெக்ஸ்ட் ட்ரெஸ் இது செமையா இருந்துச்சு. ஃபோட்டோ எடுத்து அமுக்கிறதுக்கு அப்போ வந்து நல்லா இல்லை. ஆனால் இப்போ செம்மையாக இருந்துச்சு நேரில் பார்க்கும்போது. அம்மா இது நோன் தான் சொன்னிச்சு, ஆனால் எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இது செம்மையாக இருக்கு. இது ரெண்டே போட்டுக்கலாம். சரி, நாளைக்கு இதே ட்ரெஸ் போட்டு போயிடு. நான் அந்த ரெண்டு தான் போடுவேன். சரி. ஸோ அடுத்தது இந்த ஒரு ஒயிட் ஃப்ராக். ஆக்சுவலாக இது வந்து அரௌண்ட் 700 rupees கிட்ட வந்தது. இது வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ராக். தன்மைக்குட்டி வந்து ஃப்ராக்ல நாங்கள் வந்து எப்போவுமே ஃப்ராக் அவகிட்ட எப்போவுமே ஸ்டாக்ல இருந்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இது வந்து கிறிஸ்மஸ்க்கு வேண்டி தான் வாங்கினேன். ஒரு ஒயிட் கலர்ல எல்லோ வித் கிரே கலர் காம்பினேஷன்ல நைஸ்ல ரொம்ப பார்க்கவே ரொம்ப பிரிட்டியா இருக்குல்ல. அதனால சரி இதை வந்து வாங்கிடுங்க அப்படின்னா. தொட்டு பார்க்கும்போது மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு. எனக்கு எல்லாமே பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் ரொம்ப அட்டகாசமா இருக்கு. அண்ட் இதோட விலை வந்து 610 rupees தான். அண்ட் கண்டிப்பா வந்து நாங்க இவ்வளோ பீஸ் வாங்கினதுனால எங்களுக்கு நல்ல டிஸ்கவுண்ட்ஸ்ல வந்து கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க மார்க்கெட்ல தான் போய் வாங்கினாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஃப்ராக் தான். ஆக்சுவலா ஃப்ராக் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து வாங்கிட்டு வந்துட்டாரு. அண்ட் இந்த ஃப்ராக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிஸ்தா கிரீன் கலர்ல நிறைய த்ரெட் ஒர்க் வந்து பண்ணி நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சாஃப்ட்னஸ் வந்து கொடுக்குது. அண்ட் இது போட்டோன்னே பாப்பா ரொம்ப பிரிட்டியா அழகா கியூட்டா இருந்தா. இங்க பாருங்க. ஸோ போட்டோஸ்ல இது வந்து தெரியாது, நம்ம போட்டோஸ் இதுல வச்சு எடுக்கல. இது இன்னும் ஃப்ரெஷ் பீஸாவே இருக்கு. ஸோ இதுவும் வந்து ரொம்ப ரெகுலர் யூஸ்க்காக வாங்கணும். இதெல்லாம் தான் வந்து தன்மை குட்டிக்கு வாங்கணும். அண்ட் இன்னொரு ட்ரெஸ்ஸும் இருக்கு. அந்த ட்ரெஸ் நாளைக்கு வீடியோல நீங்க வந்து பாப்பீங்க. ஸோ கண்டினியூட்டி வீடியோல நாளைக்கு இவ என்ன ட்ரெஸ் வந்து போட போறா, அதுவும் வந்து அவங்க அப்பா வந்து மும்பைல இருந்து தான் வந்து இவளுக்காக 7th பர்த்டே முன்னிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ தன்னு ஸோ இப்போ நாங்கள் என்ன சாப்பிட போறோம் அப்படின்னா காலிஃப்ளவர் சில்லி.